செய்தி மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வரி வசூலிப்பது குறித்து வணிக வரித்துறை அரசுக்கு தற்பொழுது கருத்துரு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி விதிக்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் வகையில் மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அமல்படுத்தி வருகிறது. இதன்படி மது பாட்டில்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்தில் 10 ரூபாயை வாடிக்கையாளர்களுக்கு திரும்பி வழங்கப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றி அமைக்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு முடிவு செய்துள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாயை தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் அதிகபட்ச விற்பனை விலையுடன் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பாட்டில்களை திரும்ப பெறுவது, மறுசுழற்சி செய்வது போன்ற பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் வசமே ஒப்படைக்கவும் அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள மதுவிலக்குத்துறை ஆணையருக்கும் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. மதுபானங்களின் அதிகபட்ச விற்பனை விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி விதிக்க அரசுக்கு வணிக வரித்துறை ஆணையர் கருத்துரை அனுப்பியுள்ளார். இது சம்பந்தமாக மதிப்பு கூட்டு வரி சட்ட விதிகள் திருத்தம் செய்ய அரசு பரிசீலித்து வருகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை 6 வாரங்கள் தள்ளிவிட்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி. செய்தி மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வரி வசூலிப்பது குறித்து வணிக வரித்துறை அரசுக்கு தற்பொழுது கருத்துரு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி விதிக்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் வகையில் மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அமல்படுத்தி வருகிறது. இதன்படி மது பாட்டில்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்தில் 10 ரூபாயை வாடிக்கையாளர்களுக்கு திரும்பி வழங்கப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றி அமைக்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு முடிவு செய்துள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாயை தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் அதிகபட்ச விற்பனை விலையுடன் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பாட்டில்களை திரும்ப பெறுவது, மறுசுழற்சி செய்வது போன்ற பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் வசமே ஒப்படைக்கவும் அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள மதுவிலக்குத்துறை ஆணையருக்கும் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. மதுபானங்களின் அதிகபட்ச விற்பனை விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி விதிக்க அரசுக்கு வணிக வரித்துறை ஆணையர் கருத்துரை அனுப்பியுள்ளார். இது சம்பந்தமாக மதிப்பு கூட்டு வரி சட்ட விதிகள் திருத்தம் செய்ய அரசு பரிசீலித்து வருகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை 6 வாரங்கள் தள்ளிவிட்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.